ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழேரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கிங் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் குணசித்திர நடிகர் நம்ம தம்பி ராமையாவோட மகனான உமாபதிக்கும் ஜூன் 10 பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ மேரேஜ் முடிந்ததுக்கப்புறம் 4 days கழித்து நம்ம ஐஸ்வர்யா, உமாபதி, அர்ஜுன் அண்ட் தம்பி ராமையா எல்லாருமே ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மகளுக்கு லவ் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தருணம் அப்படின்றது எங்களுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் நிறைந்த ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு. ஸோ மேரேஜ் அப்படின்ற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு என் பொண்ணு மூவ் ஆகிறத பார்த்து எங்களுக்கு ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. உங்களோட காதல் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சிறக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதாவது இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் எல்லாரையும் மீட் பண்ணுறது நான் ரொம்பவே ஹாப்பியாக நினைக்கிறேன். என்னை சின்ன வயசுலேருந்து, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மேரேஜ் அப்படின்ற ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. ஸோ நீங்களும் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். உங்களோட ஒரு ஆசீர்வாதமும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை. என்னோட அம்மா அப்பா பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கருத்துக்களுக்கு என்னோட கருத்துக்களை மதிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஃபேமிலி அதே மாதிரி மதிக்கக்கூடிய இன்னொரு புது குடும்பம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான். அதே மாதிரி உமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்னை எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அர்ஜுன் மருமகனை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன பொண்ணு அப்பா ஐஸ்வர்யா அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் இது லவ் மேட்ரு தான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான், எஸ் லவ் மேட்ரு தான் சொன்னாங்க. பையன் யாருன்னு கேட்டப்போ உமாபதின்னு சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா நான் சர்வைவர் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணும்போது ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக உமாபதி இருந்தார். அப்போவே ரொம்ப என்ன அப்படின்னா திறமைசாலியாகவும் ரொம்ப பொறுமைசாலியாகவும் அமைதியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது பண்பானவனாகவும் இருந்தார். உண்மையிலே அவரை கூடிய விரைவிலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் கிங்காக பார்ப்பீங்க. நான் மருமகன் அப்படின்றதுனால சொல்லலை, அவருக்கு நிறைய திறமை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தன்னோட மருமகனை பற்றி பேசும்போது ரொம்பவே பெருமையாக பேசினார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ராமையா தன்னோட மருமகளை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஐஸ்வர்யா எங்களுக்கு மருமகள் கிடையாது, மகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் ஒரு தாயாக இருந்து என் குடும்பத்தை வழி நடத்தணும். நான் உமாபதிட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மகளோட வாழ்க்கை துணைவரை டிசைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடுத்துருந்தேன். பட் அவரே அவரோட வாழ்க்கை துணையை டிசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நான் அர்ஜுன் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஐஸ்வர்யா தான் தாயாக இருந்து என் குடும்பத்தை வழி நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா எங்களுக்கு மருமகள் கிடையாது, மகள் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமான திருமணமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2 வீட்டாருமே அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருந்து உங்களோட ஃபேமிலி சைடு எந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.